கதையின் பெயர் தாமரை மற்றும் குடம். ஒரு காலத்தில் வறட்சி மிகுந்த ஒரு கிராமத்தில் தாமரை என்ற பெயர் கொண்ட சிறுமி வசித்து வந்தாள். அவள் பெயர் எவ்வளவு அழகாக இருந்தாலும் அவள் குடியிருந்த கிராமத்தில் ஒரு சொட்டு நீருக்கு கூட போராட வேண்டி இருந்தது. ஊரின் மையத்தில் இருந்த பெரிய கிணறு சில வருடங்களாக வெறும் மணலை மட்டுமே காட்டியது. தாமரைக்கு தினமும் அதிகாலையில் 2 மைல் தூரம் நடந்து சென்று ஊரின் எல்லையில் இருக்கும் சிறு ஊற்றிலிருந்து தண்ணீர் எடுத்து வரும் பொறுப்பு இருந்தது. அவள் ஒரு பெரிய மண்குடத்தை எடுத்து செல்வாள். அந்த மண்குடத்தின் அடிப்பகுதியில் நீண்ட நாட்களாக பயன்படுத்தப்பட்டதால் மெல்லிய விரிசல் ஒன்று விழுந்திருந்தது. அந்த விரிசல் மிகவும் சிறியது. அதனால் ஊற்றிலிருந்து தண்ணீர் நிரப்பி வீடு திரும்பும் வழியில் குடத்தின் கிட்டத்தட்ட பாதி நீர் மெல்ல மெல்ல கசிந்து மண்ணில் வடிந்து விடும். தாமரைக்கு இது தெரியும். அவள் மிகவும் வருத்தப்பட்டாள். வீட்டிற்கு வரும்போது பாதி நீரை மட்டுமே கொண்டு வருகின்றேன், நான் எவ்வளவு பலவீனமானவள் என்று அவள் தன் மனதிற்குள் தினமும் நினைத்துக் கொள்வாள். ஒரு நாள் வழக்கம் போல் குடத்தில் பாதி நீர் கசிந்த நிலையில் வீடு திரும்பிய போது தாமரை குடத்திடம் மனம் விட்டு பேசினாள். அன்புள்ள குடமே, நான் உன்மீது கோபப்படவில்லை. ஆனால் நீ எவ்வளவு பலவீனமானவன். என்னால் முழு நீரையும் வீட்டிற்கு எடுத்து செல்ல முடியவில்லை. உன்னால் எத்தனை உழைப்பு வீணாகிறது என்று கண் கலங்கச் சொன்னாள். அதற்கு அந்த பழைய மண்குடம் மெல்லிய குரலில் பதில் அளித்தது. அன்புள்ள தாமரை, நான் பலவீனமானவன் தான். ஆனால் நீ கசிந்த வழியை ஒருமுறை திரும்பி பார். குடம் சொன்னதை கேட்டு தாமரை திரும்பி பார்த்தாள். என்ன ஆச்சரியம்! ஊற்றுக்கும் அவள் வீட்டிற்கும் இடையே உள்ள அந்த 2 மைல் பாதையில் குடத்திலிருந்து கசிந்த நீர்ப்பட்ட இடமெல்லாம் பச்சை பசேல் என்று சிறு செடிகளும் அழகான காட்டுப்பூக்களும் பூத்து குலுங்கிக் கொண்டிருந்தன. ஆனால் அந்த குடத்தின் மறுபக்கம், அதாவது விரிசல் இல்லாத மறுபக்கம், கசிவு இல்லாததால் வழக்கம் போல் வறண்ட மண்ணாகவே இருந்தது. குடம் மீண்டும் பேசியது. தாமரை, நான் பலவீனமாக இருக்கலாம். என் குறைபாடு உனக்கு சுமையாக தெரியலாம். ஆனால் இந்த குறைபாடு தான் இந்த பாதையில் அழகை பூக்கச் செய்தது. நீ வீணாகிறது என்று நினைத்த ஒவ்வொரு துளியும் இப்போது இந்த பூக்களின் புன்னகையாக மாறியுள்ளது. நீ செல்லும் பாதையை அழகுபடுத்த நான் உதவியுள்ளேன். தாமரை புன்னகைத்தாள். தன் குறைபாட்டை கண்டு வருத்தப்படாமல் அந்த குறைபாடும் சில சமயங்களில் ஒரு நல்ல விளைவு ஏற்படுத்த முடியும் என்பதை அவள் உணர்ந்தாள். அந்த நாள் முதல் தாமரை தன் பழைய குடத்தை பத்திரமாக வைத்திருந்தாள். ஏனென்றால் அது வெறும் நீர் சுமக்கும் கருவி மட்டுமல்ல, அது ஒரு குறையில் இருக்கும் நன்மையை கற்றுக் கொடுத்த ஆசானாகவும் இருந்தது. நீதி: நம்மிடம் உள்ள குறைகள் அல்லது தோல்விகள் என்று நாம் நினைப்பவை கூட சில சமயம் எதிர்பாராத வழிகளில் மற்றவர்களுக்கு அல்லது நமக்கே நன்மை பயணிக்கலாம். நம் குறைகளை எண்ணி வருந்துவதை விட அதனால் விளையும் நன்மைகளை தேடி பார்ப்பது சிறப்பு.